மக்களே, இந்த தமிழ் நியூஸ் சேனல் காலையில் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதில் மயக்க பிடிச்சிக்கிட்டு பப்ளிக்கில் போகிற வர மக்கள்கிட்டலாம் ஆட்சிக்கு வந்தால், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் என்ன கோரிக்கை கேட்பீங்க, உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் நானும் ஒரு மக்களாக நான் கேட்குறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விஜய் தம்பி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சீமான் ஐயா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் முதல்வராக வந்தாலும் சரி, தயவுசெய்து வேலையில்லா பட்டதாரிக்கு கொஞ்சம் வேலை போட்டு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்கள்லாம், ரொம்ப நொந்து போகிறாங்க பாவம். வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்லேயே 4 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறீங்க. ஆனால் ஆதி காலத்துலேருந்து இந்த ஜென்ரேஷன் வரலும் படிச்சிருந்து வேலை இல்லாமல் இருக்கிற குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு பட்டதாரிக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அந்த குடும்பம் பொழைச்சிக்கும். ஆதி காலத்துலேருந்து கொள்ளு பேர் தாத்தா காலத்துலேருந்து முன்னாடியிலேருந்து இந்த ஜென்ரேஷன் வரலும் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வேலை இல்லாத குடும்பமெல்லாம் இன்னும் இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. ஒரு சொத்து எல்லாம் பிரச்சனையெல்லாம் எவ்வளோ கணக்கெடுக்குறீங்க. ஒரு எத்தனை வண்டி வச்சுருக்கான், எத்தனை கார் வச்சுருக்கான், எத்தனை வீடு வச்சுருக்கான், அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது. ஒரு டூ வீலர் ஒரு சின்ன டூ வீலர் கூட 2 வச்சுருக்கானா 4 வச்சுருக்கானா புள்ளி விவரமாக கணக்கெடுக்குறீங்களே சொத்து வரி போடுறதுக்காக. இதை நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? இத்தனை பட்டதாரிங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆதியிலேருந்து இந்த ஜென்ரேஷன் வரலும் வேலை படிச்சுட்டு வேலை இல்லாத குடும்பம் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் வேலை போட்டு கொடுங்க பசங்களுக்கு. அந்த குடும்பம் பழச்சிக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பட்டதாரிக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அந்த குடும்பம் பழச்சிக்கும். ஒரே குடும்பத்தில் 4 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்றீங்க. அது திறமையை பாருங்கள். தயவுசெய்து திறமையை பாருங்கள். ஒரு பையன் படிச்சிருக்கா, ஒரு பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்னா அவள் திறமையை பாருங்கள், மார்க்கை பாருங்கள், அந்த குடும்ப நிலைமையை பாருங்கள். அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை போட்டு கொடுங்க. இந்த இனம், இந்த வகை, ரெக்கமெண்டேஷன், பணம் அதெல்லாம் பார்க்காம திறமையை பாருங்கள். தயவுசெய்து திறமையை பார்த்து பசங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க, பெண்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. 2வது இந்த பாலியல் குற்றம் பண்ணுறவங்கள தயவுசெய்து ஒவ்வொரு குடும்பமும் கதறும் போது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனம்லாம் குமுறுது. எல்லா நாடும், எல்லா ஊரும், எல்லா பெண்களும் ஆண்களும் வருத்தப்படுறது இதுதான். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் அந்த நிலைமை கஷ்டம்லாம் தெரியும். என்னங்க 2 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, இந்த மாதிரி நிறைய பாதிக்கிறாங்க இல்லையா பாலியல் இதனால். அது ஸ்டெப் எடுங்க பாருங்கள். நீங்கள் வாய்தான்னு கொடுத்து வாழ வச்சிங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு குற்றங்கள் குறையாது. வாய்தான்னு கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குற்றங்கள்லாம் குறையாது. ஒரு கை எடுத்துருங்க, காலை எடுத்துருங்க, இல்லைன்னா கை காலை எடுத்துகிட்டு 30 வருஷம் ஜெயிலில் போடுங்க. என்ன பின்ன ஒவ்வொரு தாய்மார்களை கதறது, பாட்டிங்க கிழவிங்க எல்லாம் கூட விடுறதில்ல. தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதுதான் என்னோடய கோரிக்கை. கேட்குறீங்கள மைக் பிடிச்சிக்கிட்டு, உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும், யார் முதல்வராக வந்தால் உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்குறீங்கள, அதன் அடிப்படையில் தான் நானும் சொல்கிறேன். என்னங்க சரிங்களா? தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அது ஸ்டெப் எடுங்க. முதல்ல அந்த குடியை ஒழிச்சிங்கனாலே, அது 3வது, ஒரு குடியை ஒழிச்சிங்கனாலே இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும். குடி, கஞ்சா, போதை, அந்த கஞ்சா அவனை சிந்திக்க வைக்கிறது இல்லை. அந்த துடிக்கிற பெண்கள் கெஞ்சினா கூட அந்த சிந்திக்க வைக்கிறது இல்லை, யோசிக்க வைக்கிறது இல்லை. புத்தி மழுகுது. கஞ்சா, பாக்கு, இந்த போதை பொருள் என்னென்னமோ இன்னும் நிறையா இருக்குது. அந்த குடியை ஒழிச்சிங்கனாலே நாடு நல்லாயிருக்கும். இந்த பாலியல் குற்றங்கள்லாம் குறையும். தயவுசெய்து அதை செய்யுங்க. பெருசாக சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா மக்களும் சொல்கிறது தான் இது. அதில் நானும் ஒருத்தைய சொல்கிறேன். தயவுசெய்து குடியை ஒழிச்சிங்கனாலே இந்த பாலியல் குற்றம்லாம் குறைஞ்சிரும். மோசமாக கேட்கவே கேவலமாக இருக்குது. கையை வெட்டிடணும், காலை வெட்டிடணும், இல்லைன்னா அவன் குடும்பத்துக்கு லாக்கி இல்லாதவனா பண்ணிவிட்டு 30 வருஷம் ஜெயிலில் போட்டுடணும். தயவுசெய்து அது ஸ்டெப் எடுங்க. 3வது, நாயெல்லாம் பெருகிடுச்சு. ரொம்ப நாய் பெருகிடுச்சு. மக்களுக்கு ஈக்குவலாக நாய் பெருகிரும் போல் தெரியுது. எதுக்கு நாயெல்லாம் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறீங்களா? நாயினால் எத்தனை உயிர் போகுது தெரியுங்களா? எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது தெரியுங்களா? வாலிப பசங்க, இந்த நாய் குறுக்கில் எத்தனை வாலிப பசங்க இறந்து போகிறாங்க தெரியுங்களா? எத்தனை இப்போல்லாம் ரேபிஸ் நிறையா பரவுது. வளர்த்துறவங்களே நாய் கடிச்சிருது. இந்த இந்த என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்த தனக்கே சாப்பாட்டுக்கு இருக்காது, நம்ம அதுங்களுக்கே சாப்பிட இருக்காது. ஆனால் என் பேரன் கேட்டான், பேத்தி கேட்டான்னு சொல்லி நாயை வளர்த்துறாங்க. வளர்த்திட்டு அது பெருசானோடனே அதுங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, அது பராமரிக்க முடியாது, புண்ணு பிடிச்சிடும், நாற்று எடுத்துடும், அப்புறம் தெருவில் விட்டுற வேண்டியது. அது அங்கே போய் குட்டி போட்டு பெருகி எல்லாம் சோறு போடுறோன்னா கடிக்காது, சோறு போடாதோன்னா கடிக்கும். அது உடனே நாய் நன்றி உள்ளதுன்னு
இந்த முட்டாள் மக்கள் வந்து நாயை பெருக வச்சிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குன்னா, தெருநாய் ரொம்ப பெருகி ரொம்ப சேட்டை மக்களையெல்லாம் கொதறி எடுத்துடுது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கொதறி எடுத்துடுது. இப்போ அப்போலாம் வந்து ப்ளூ கிராஸ் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ப்ளூ கிராஸ் இதில் வந்து நாயெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ கொண்டு வாங்க, தயவுசெய்து கொண்டு வாங்க. பார்த்துருப்பீங்களா எத்தனை வீடியோ, எத்தனை நியூஸ் நாய் கடித்து கொதறி ஒரு முதுமை பாட்டி இறந்தாங்க. நாய் கடித்து கொதறி ஒரு பையனுக்கு சிறுநீர் யூரின் போகிற இடத்துல அந்த விரைப்பையே போயிடுச்சு, இறந்துட்டான்னு. எத்தனை படிக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா? அது தயவுசெய்து அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த சொத்து, ஒரு வீட்டுக்கு எத்தனை கார் வச்சுருக்கான், எத்தனை சொத்து வச்சுருக்கான், எத்தனை டூ வீலர் வச்சுருக்கான், எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, புள்ளி விவரமாக சொத்து வரி போடுறதுக்காக கணக்கெடுக்கிறீங்கல்ல. அது மாதிரி எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு உங்களால் பார்க்க முடியாதா? ஒரு குடும்பத்தில் படிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாமலாம் இருக்காங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியாதா? பார்க்கலாம் தானே. சொத்து வரி போடுறதுக்காக ஒரு சின்ன டூ வீலர் கூட எத்தனை வச்சுருக்காங்க புள்ளி விவரமாக கணக்கெடுக்கிறீங்கல்ல. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இல்லை. அப்போ இந்த நீட் தேர்வு சாகுதுங்க, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம். இந்த விவசாயிங்க பாவம் வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு ஒன்றுமே கைக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய கோரிக்கை இதுதான், தயவுசெய்து ஸ்டெப் எடுங்க. இதுதான் என்னோடய கோரிக்கை. தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த நியூஸில் நீங்கள் மயக்க பிடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட யார் முதல்வராக வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. இதுதான் கோரிக்கை, என்னோடய கோரிக்கை. அதுக்காக சொல்கிறேன், இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கள். நான் சொன்னதில் எதுவுமே தப்பு இல்லை. வேலையில்லா பட்டதாரிக்கு வேலை போட்டு கொடுங்க. பாலியல் குற்றம் பண்ணுறவனை கடுமையாக தண்டிங்க, அப்போ தான் குற்றம் குறையும். குடியை ஒழிச்சிங்கன்னா நாடு நல்லா இருக்கும். கஞ்சா, போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒழிச்சிங்கன்னா நாடு சுமூகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விவசாயி பாவம் எத்தனையோ பேர் மடிகிறானுங்க, பாவம் மடிகிறாங்க, சாகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் எடுங்க. புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு கேஸு கொஞ்சம் பாருங்கள். கேஸு அட்வொகேட்டு, டாக்டர்ஸு, பெரிய பெரிய ஆளுங்க கேட்டால் டக்குன்னு வீட்டுக்கு போகுது கேஸு. பாமர மக்கள் கேட்டால் கொஞ்சம் லேட் ஆகுது. இது நடக்கிறத சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்கள, மயக்க பிடிச்சிட்டு என்னென்ன கேட்பீங்கன்னு கேட்குறீங்கள, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பாருங்கள். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. யார் முதல்வராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கள். முதல்வருக்கு போய் சேரட்டும். வைரல் பண்ணுங்கள். இப்போ இவங்க பேசுவாங்க வைரல் பண்ணுறதா அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருக்க வேணாம். வைரல் பண்ணுங்கள். வைரல் பண்ணி முதல்வருக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுங்கள். நல்ல விஷயந்தான் இதெல்லாம். இது எல்லா மக்களும் கேட்குறது தான். அதோடு நானும் கேட்டிருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெண்கள் பிரசவத்துக்கு போகும்போது மன உளைச்சலுக்கு மன நெருடலுக்கு ஆளாகிற மாதிரியாக அந்த பிரசவத்துக்கு வர பெண்களை இந்த கவர்மெண்ட் செவிலியர்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்குறது, பேசுகிறது, ஆக்வேர்டாக பேசுகிறதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி செவிலியர்களை பணி நீக்கமே பண்ணலாம். அதெல்லாம் வந்து இப்போ நல்லா கொழுத்து போய் நல்ல சம்பளம் வந்து ரொம்ப மிஞ்சி போய் இருக்கிற ஒரு செவிலியர்கள் தான் அந்த மாதிரி வாயில் வார்த்தை வரும். குணமான தன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், தன் தங்கை அக்கா இவங்களெல்லாம் நினச்சி பார்த்தாங்கன்னா அவங்க வாயில் அந்த வார்த்தைலாம் வராது. அதெல்லாம் ரொம்ப பெருகி போய் திமிராக இருக்கிற செவிலியர்களுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தை வரும். எல்லாத்தையும் நான் சொல்லலை. அந்த மாதிரி சேட்டை பண்ணுற செவிலியர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செவிலியர்களை எல்லா செவிலியர்களும் இல்லை, அந்த மாதிரி செவிலியர்கள் பணி நீக்கம் பண்ணுங்கள். ஸ்டெப் எடுங்க. தயவுசெய்து இந்த பசங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பட்டதாரிக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அந்த குடும்பமே பொழைச்சிக்கும். ஓகேங்களா? இதுதான் என் கோரிக்கை. தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. தயவுசெய்து தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது முதல்வருக்கெல்லாம் போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.